பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெப நாட்களில் ஒவ்வொரு வாழ்த்து வருவதிலே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களில் நின்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒரு மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டி சபை எப்படி ஆயத்தமாக்கப்படணும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி இருப்பார் அப்படின்றதைதான் நாம தியானிச்சுட்டு வரோம். ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, கிருபையினாலே இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திறமையினால் அல்ல, கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது என்று பார்த்தோம். அவருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள தடுப்பு சுவரை அது உடைத்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை சேர்த்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சித்தது கிருபை. ஹல்லேலூயா. சுவரை உடைத்தது கிருபை, நம்மளோடு சேர்த்தது கிருபை, ரட்சித்ததும் கிருபை. ஹல்லேலூயா. இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. எவரை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தவர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு யாருக்குன்னா, கர்த்தர் யாரெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த கிருபை நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா, பிதாவினிடத்துல சேர வைப்பது அந்த கிருபை. ஹல்லேலூயா. இரண்டாவது, இசைவாய் கட்டப்படுவதற்கு தேவை கிருபை. ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு தேவை கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் நாள் நாம் பார்த்தது. இரண்டாவது, ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்த்தோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் பார்த்தோம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவர்களுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா, சுவிசேஷத்தை அவர்கள் வெட்கப்படாமல் பிரசங்கிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை வெட்கப்படாம பிரசங்கிப்பார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்வார்கள் என்றால், ஜனங்கள் அழிக்கப்படாமல் இருக்க, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆண்டவருக்கு செய்யணும் என்கிற ஏக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வரங்களை குறித்து நாம் தியானிக்க வந்தோம். ஹல்லேலூயா. இந்த வரங்கள் பரிசுத்தாவியானவரால் தான் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகத்தினாலே என்ன பண்ணுகிறாரு, நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணும், மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றம்னா நம்மளுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும்.
ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறதா நம்ம வாழ்க்கையை மாற்றப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும்போது நம்மளுடைய மாம்ச கிரியைகள் சிலுவையில அறையப்படணும். ஹல்லேலூயா. மாம்ச கிரியைகள் எதுல அறையப்படணும்? சிலுவையில அறையப்படணும். ஹல்லேலூயா. அது அறையப்படாத ஒருத்தர்கள், நான் என்ன இல்லைன்னு சொன்னேன், அபிஷேகத்தை சரியாய் பெறாதவர்கள்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படாமல் நான் வாழ்றேன் அப்படின்னா அது உண்மையான அபிஷேகத்தினுடைய நிறைவு கிடையாதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம், நம்ம பாவத்தை கண்டித்து உணர்த்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது சொன்னேன், சத்தியத்தை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாலாவது சொன்னேன், நமக்கு பிரசங்கிக்க அதிகாரத்தை, வேத வசனத்தை சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஐந்தாவது, ஆண்டவர் நம்மளை ஆராதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது என்ன பண்ணுகிறாரு? வரங்களை கொடுக்கிறார். ஆறாவது என்னன்னா, நம்மளை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழாவது என்னன்னா, நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நேற்று பரிசுத்த ஆவியானவரை பார்த்துட்டோம். அடுத்து வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வரங்களில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் நாம 12ஆம் அதிகாரத்தில் நாம் இதை தியானித்தோம். இதை நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதில் சொல்லப்படுகிறது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. மூணாவது சொன்னேன், கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஹல்லேலூயா. வரங்கள்ல என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. 2 சொல்றேன், ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு. மூணாவது, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அப்ப ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது எது அப்படின்னு கேட்டா, ஊழியமா இல்லாவிட்டால் வரங்களா என்று கேட்டால், ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா கிரியை. ஹல்லேலூயா. 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 ஒரு மனுஷனுக்கு அடித்தளம் எதுன்னு கேட்டா கிரியை. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்து செயல்படுவது எதுலன்னு கேட்டா கிரியையிலன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது எது வேணும்? ஊழியம் வேணும். ஹல்லேலூயா. அடுத்து மூணாவதா என்ன கேட்டேன்? சொன்னேன், வரங்களினால நாம நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார்? இதெல்லாம் எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய பிரோஜனத்துக்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு? அளிக்கிறார். கிரியைகளும் எதற்காக கொடுக்கிறாரு? அவனுடைய பிரோஜனத்துக்கு. ஊழியத்தை எதற்காக கொடுக்கிறாரு? அவனுடைய பிரோஜனத்துக்கு. அடுத்து மூணாவது என்ன சொல்றாரு? வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? அவனுடைய பிரோஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற எதற்காகவும் இது என்ன பண்ணப்படவில்லை? கொடுக்கப்படவில்லை. சரி, வரங்கள் 9. வரங்கள் 9 வரங்களை 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை விதமா பிரிச்சிருக்கிறோம்? 3 விதமா. 1 வெளிப்பாட்டின் வரம், 2 வல்லமையின் வரம், 3 வாக்கு வரம். ஹல்லேலூயா. வெளிப்பாட்டின் வரங்களில் ஞானத்தை போதிக்கும் வசனம், அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம், 3 ஆவிகளை பகுத்தறிதல். ஹல்லேலூயா. இது என்னது? வெளிப்பாட்டின் வரங்கள்.
இரண்டாவது வல்லமையின் வரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது விசுவாச வரம். அடுத்து சொல்றேன், அற்புதங்களை நடப்பித்தல். மூணாவது சுகமளிக்கும் வரங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் வல்லமையின் வரங்கள். 3 வாக்கு வரங்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுதல். இது என்ன சொன்னேன்? வாக்கு வரங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வரம் என்னன்னு தெரியுமா? கேட்டு பெற்றுக்கிட்டீங்களா? ஹலோ, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்ன்றத கேட்டு தெரிஞ்சிட்டீங்களா? ஹலோ, தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த காரியத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வரங்கள், கிரியைகள், இந்த ஊழியங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காகவே. ஹல்லேலூயா. வேற எதற்காகவும் இது என்ன பண்ணப்படவில்லை, செயல்படலை. அப்ப 1-2 காரியங்களுக்கு உங்களுக்கு கோடிட்டு காட்டி நான் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு மனிதனுக்கு கிரியைகளை நடப்பிக்கிறவர் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட ஒரு வார்த்தை இணைத்து சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுடைய வரங்கள் செயல்படுவது விசுவாசத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வரங்கள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுது தானே? ஒரு மனுஷனுக்கு வரங்கள் எப்படி செயல்படுகிறது? நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு. ஹல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய துணையோட தான் எது நடக்குதுன்னா வரங்கள் வெளிப்படுகிறது. ஏற்றுக்கிறீங்க தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனே நம்பிக்கையின் மாத்திரத்தில் வெளிப்படுவதல்ல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மார்க் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்புங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. போதும். ஹல்லேலூயா. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற இன்சிடென்ட் இப்ப இந்த ஒரு வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, பிசாசு பிடிச்ச ஒரு மனிதன், அவனுக்கு இரவுல என்ன பண்ணிட்டு இருப்பான்? கூச்சலிடுவான். அவனை கல்லறையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. சில நேரம் அந்த சங்கிலிகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அவன் ஒரே கத்திக்கிட்டு கிடக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துக்கு வந்ததும் அவன் கேட்கிறான், என்னை சாகடிக்கவா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அவன் சொல்றான், இந்த பன்றிகள் கூட்டத்துல என்னை என்ன பண்ணும்? அனுப்பிவிடும். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சரின்னு சொல்றாரு. அந்த பன்றிகள் எல்லாம் கடல்ல விழுந்து என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் இப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? சொல்றாங்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? அவருக்கு வல்லமை உண்டு, ஆமாதானே? அவருக்கு விசுவாசம் உண்டு, அவருக்குள்ள ஆவியானவருடைய செயல்பாடு உண்டு, ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண
ரெண்டு காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஒன்று பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டினா இன்னொரு அற்புதத்தை என்ன பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது வரீங்களா? கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் உடனே அவங்க சொன்னதை கிளம்பிட்டாங்க. ஹல்லேலூயா. நாமளா இருந்தா அங்க ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணியிருப்போம். இந்த நாள்ல நீ அமைதியா இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, அப்படி இருக்கிற, நீ உருப்பட மாட்ட, நீ என்னை துரத்தி விடுற இல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே படகுல அவங்க வேண்டிக்கிட்டாங்க, உடனே கிளம்பிட்டார், எதுவுமே பேசல. உடனே படகு ஏறும்போது இப்ப அந்த பிசாசு பிடிச்சவன அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்க. நான் உம்மோடு நான் செலவிடணும், நான் உம்மோடு இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 19ஆம் வசனத்துல, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஜனங்க சொல்றாங்க, என் ஊருக்கு நீங்க வேண்டாம், என்னுடைய தொழிலாய் செய்து கொண்டிருந்த என்னுடைய தொழிலை நீங்கள் அழித்து விட்டீர்கள், என் ஊருக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை அனுப்பிவிட்டார்கள். இயேசுவை அனுப்பப்பட்ட போது அங்க சுகமான ஒரே ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள சுகம்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு மனுஷன். அவன் கேட்கிறான், நான் உம்மோட வரான் ஆண்டவரேன்றான். இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அங்க ஒரு காரியத்தை செய்யறாரு. ஹல்லேலூயா. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா அந்த வசனம் அழகா இருக்கும். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்திலும் உன் வீட்டாருக்கு நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு, ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீ போய் பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா. நாம நினைப்போம் அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா, ஹலோ, இவர் இப்பதானே ஒரு அற்புதம் கிடைச்சிருக்கு, இவருடைய பிரசங்கத்துக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, என்னையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாவா இல்லையா? யோசிப்போமா இல்லையாங்க? பிராக்டிக்கலா யோசிங்க. என்னையே இயேசு என்ன நினைச்சது, என்னையே இந்த ஊருக்காரங்க வேண்டான்ட்டாங்க, இவன் போய் பிரசங்கம் பண்ண இவனுடைய பேச்ச கேட்பாங்களா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் சொல்லி முடிச்சதும் அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் என்னும் நாட்டில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்வோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் ஆண்டவரோட நடத்துகிற காரியத்தை பாருங்க. அவர் சொல்ல, நீ போய் பிரசங்கம் பண்ணு, நீ உனக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லு. ஹல்லேலூயா. அவன் போய் சொல்ல ஆரம்பித்த போது அந்த வார்த்தை பாருங்களேன், அழகா முடியுது. எல்லாரும் என்ன மாட்டாங்களா? ஹல்லேலூயா. இயேசுனுடைய பிரசங்கத்தை ஆச்சரியப்பட்டது உண்மை. ஆமாவா? அவரு பெரிய தெய்வம். ஆனா புதுசா வந்த ஒரு மனுஷன் பேசுகிற நடைகளை கண்டு, ஒரு பேய் பிடிச்ச பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட வைத்தார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் சொன்னேன் இல்லையா,
சகல சத்தியத்திற்குள்ளாரே நடத்துவாரு, சரியாய் வழி நடத்துவார்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? 7வது பாயிண்ட் தான், சரியா வழி நடத்துவார். இப்ப இவன் பேச ஆரம்பித்தான், இவன் சொல்ல ஆரம்பித்தான். நான் இதை வாசிச்சுட்டு திரும்பவும் இந்த இடத்தை குறித்து எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தியானிக்கும் போது அடுத்த அதிகாரத்தை திருப்புங்க. 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துல 53 56 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் கடலை கடந்து தெனசிரேத் நாட்டுக்கு வந்து அதை பிடித்தார்கள். அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹலோ, இது எந்த இடம் தெரியுமா? எந்த ஊருக்காரங்க நீங்க வேண்டான்னு சொன்னீங்களோ அந்த ஊருக்காரங்களை அவங்க என்ன செய்யறாங்கன்றத பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவருடைய நடத்தலுக்கு விட்டீங்கன்னா, நான் திரும்ப பொறுமையா சொல்றேன், ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்க விட்டீங்கன்னா பின் நாட்கள்ல தேவ மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் வேற எதுவுமே பேசல. என்னை ஏன்பா துரத்துறீங்க, நான் நல்லதுதானே செஞ்சேன், எந்த விதமான விளக்கமும் சொல்லல. அவர் சொன்னாரா, உடனே கிளம்பிட்டாங்க. இந்த 53 56 வரைக்கும் வாசிங்கன்னா, ஜனங்கள் அவரை அறிந்தார்கள். நாம தானே அவரை துரத்தணுமே. அவர்கள் அறிந்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்றத பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அழகா இருக்கும். அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து, நடந்தலாம் இல்ல. ஹல்லேலூயா. இயேசு போய் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், இந்த 2 நாள் இங்கதான் பிரசங்கம் பண்ண போறேன், எதையும் சொல்லல. ஹல்லேலூயா. இவங்களே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல். ஹல்லேலூயா. இந்த ஜனங்க வேலை செய்யறது எப்படி வேலை செய்யறாங்க தெரியுமா? அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஓடி திரிந்து பிணியாளிகளையும் படுக்கையில் இருக்கிறவர்களையும் அவர்கள் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட விட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட நீங்க விட்டீங்கன்னா, ஆவியானவருடைய நடத்துதல் அது வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார்னு அறிஞ்சதும் இவங்க ஓடி திரிகிறாங்க. படுக்கையில் இருக்கிறவர்களை, வியாதியஸ்தர்களை எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, போப்பா இயேசு வந்திருக்கிறார்னு சொல்லுகிறாங்க. நடக்க முடியாதவர்களை இவர்கள் தூக்கிட்டு ஓடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க, வாசிங்களேன். அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை மார்க் எழுதும் போது சீக்கிரமாய் எழுதுகிறார், வேக வேகமா எழுதுறார். அதனால இதே ப்ராசஸ் வேற வேற இடங்கள்ல நடந்துச்சு. அதனால அந்த இடங்கள்லாம் குறிப்பிட்டு எழுதப்படாம ஒரே வார்த்தையில், ஒரே வசனத்தில் எழுதி முடிக்கிறார். அல்லாமல் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது அந்த கிராமத்தை குறிப்பிட்டு எழுதுவது மாத்திரல்ல, இதே போல் பல கிராமங்களில் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அழகாக கவனியுங்கள். அவைகளின் சந்தை வழிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி
என்ன கேட்டுக்கிட்டாங்க? என்ன கேட்டுக்கிட்டாங்க? ஒரே ஒரு தடவை ஆண்டவரே, இவங்கெல்லாம் நீங்க நடந்து போகும்போது உங்களுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? தொடட்டுமா? ஹல்லேலூயா. அவங்க தான் சொன்னாங்க, இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுத்தா ஆவியானவர் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கிட்ட இருக்கிற வரங்கள், கிருபைகள் எல்லாம் அவருடைய நடத்துதலின் பேரில் நடக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. நம்மளுடைய நடத்துதல் பேரில் அல்ல, அவருடைய வழி நடத்துதலின் பேரில். ஹல்லேலூயா. அவருடைய வழி நடத்தின் பேர்ல விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பயங்கரமான மகிமையை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அது 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 நடந்துச்சுங்க. இயேசு நடக்கும்போது அவர்களை தொட்டார்கள். அவர்கள் தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது, எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியாது, எத்தனை பேருக்கு இது சரியாக்கப்பட்டது தெரியாது. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு ஆண்டவர் அவர் அந்த ஆவியானவருடைய வழிநடத்தின்படி அதை அப்படியே விட்டுட்டு போனதுனாலதான் அந்த கிரியைகளை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம், நமக்கு கொடுத்த கிருபைகள் எல்லாம் அவருடைய பிரயோஜனத்திற்காக, என்னுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்திற்காக அது செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுயமான காரியத்தை யோசிச்சு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வரங்கள் சுயமாய் என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவயங்கள் சுயமாய் செயல்படக்கூடாது. நான் அப்படியே வார்த்தையை ஆப்டா அப்படியே போடுறேன். அவயங்கள் சுயமாய் செய்யப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கை மாட்டுக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஹலோ, ஹல்லேலூயா, எப்போ ஆடணும், எப்போ நேராக நிற்கணும், எப்போ சரியாக நிற்கணும் என்பது ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அவயங்கள் எல்லாம் இசைவாய் கட்டப்பட்ட மாளிகை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ 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 என் பிரசங்கத்துக்கு வருவோம். அவனவனுடைய நன்மைக்காக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஏழாவது வருஷம். வாசிங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம கேட்கலாம், பாஸ்டர், ஞானத்தை போதிக்கும் வரோம் எப்படி எனக்கு பிரயோஜனமா இருக்கு? அறிவை உணர்த்தும் வசனம் எனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கு? ஆவியை பகுத்தறிதல் எனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கு? கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னும் 1-2 காரியங்கள் நம்மளை யோசிக்க வைக்கும். தீர்க்க தரிசன வரம் எனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்யும் சக்தி எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கு? தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாஷையின் வரங்கள், பற்பல பாஷைகளுடைய வியாக்கியானம் எனக்கு எப்படி, அவனவனுக்குரிய பிரயோஜனம்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்ப என்ன பிரயோஜனம் என்பதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பக்கம் எழுதிக்கிங்க, வரங்கள் எழுதுங்க. அடுத்து இன்னொரு வார்த்தையை போட்டுக்குங்க, வளர்ச்சின்னு போடுங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியும். வரங்கள், வளர்ச்சி, அவனவனுடைய வளர்ச்சி எழுதிருக்கா?
ஃபர்ஸ்ட் வரம் என்ன வரம்? ஹலோ, ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒரு மனுஷனுக்கு தேவன் அந்த வரத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த வரம் அவனுக்கு எந்த வளர்ச்சியை கொடுக்கும் என்றால் ஆவிக்குரிய ஞானம் இருக்கும். என்ன இருக்குங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இது ஞானத்தை போதிக்கும் வரம். அதுக்கு நேரா ஆவிக்குரிய ஞானம். எழுதிச்சிங்களா? ஓகே. திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். இந்த 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 பகுதிகளில் ஸ்தேவான் பிரசங்கங்களை இந்த 7ஆம் அதிகாரத்தில் கோடிட்டுப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. ஸ்தேவான் எதை குறித்து பேசுகிறான் என்றால் ஆபிரகாமை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்தலை குறித்து அவன் அங்கு வரிசையாக பேசிக்கிட்டு வரான். யோசுவாவை குறித்து பேசுகிறான். இப்படி அநேக காரியங்களை இங்க யார் பேசுறா அப்படின்னு கேட்டா இந்த ஸ்தேவான் பேசுகிறான். இந்த பிரசங்கம் எல்லாம் திறமையில வந்ததல்ல. நான் சொல்றது புரியுதா? திறமையில வந்தது அல்ல. அவங்களுடைய ஞானத்தினால பேசுகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் அல்ல. இந்த இன்சிடென்ட்டை முன்னாடி இருக்கிற இன்சிடென்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேதுரு எழுந்து பிரசங்கித்தார் இல்லையா, அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். நேரம் இல்லை, சீக்கிரமா சொன்னாதான் இந்த ஏரியை முடிச்சுட்டு நாம முதல் காரியத்தை கொஞ்சமாவது பேசிட்டு போக முடியும். அதனாலதான், இல்லாட்டினா வசனத்தை அப்படியே கோடிட்டு காட்டி காட்டி பொறுமையா சொல்ல முடியும். ஆனால் அது ரொம்ப நேரத்தை எடுத்துரும். அதனால இந்த இன்சிடென்ட்டை சொல்லிட்டு போறோம். பேதுருனுடைய பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரங்கள்ல பேதுருனுடைய பிரசங்கத்தை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசீட்டில இருந்து 7ஆம் அதிகாரம் முழுவதும் ஸ்தேவானுடைய பிரசங்கங்கள். இந்த பிரசங்கங்கள் எல்லாம் அவர்களுடைய ஞானத்தில் பேசப்படவில்லை, அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினால் பேசினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஹைலைட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பேதுருவுடைய பிரசங்கங்களில் தாவீதை குறித்து கோடிட்டு காட்டுகிறார். யார் குறித்து? ஆபிரகாம் ஈசாக்கின் காரியங்களை குறித்து அவர் கோடிட்டு காட்டுகிறார். நியாயப்பிரமாணங்களை குறித்து இவர் என்ன பண்றாரு? கோடிட்டு காட்டுறாரு. ஹல்லேலூயா. சிலருக்கு படிப்பறிவே இருக்காது, ஆனா ஞானத்தை போதிக்கும் வரமுள்ளவங்க பாருங்க, ஆவிக்குரிய
ஞானம் அதிகமா இருக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், என் கூடயே வருவீங்கன்னு நினைக்கிறேன். பேதுரு ஒன்னும் ஸ்காலர் கிடையாது. வேத நியாய பிரமாணங்களுடைய முழுமையும் கற்று தேர்ந்த ஒரு முழுமையான ஸ்காலர் கிடையாது. ஆனால் இந்த பேதுருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஞானத்தை போதிக்கும் வரம் கொண்டது. அவன் எதை பேசுறான்னா, ஆபிரகாமின் முறைமைகளை குறித்து அவன் பேசுகிறான். நியாய பிரமாணங்களை, காரியங்களை குறித்து, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவினுடைய நோக்கத்தை குறித்து, ஆவிக்குரிய ஞானம் அவனுக்குள் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம் கொடுத்திருந்தார்னா, எனக்கு என்னத்துக்காக என்றால், உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். எந்த ஞானத்தைனா, ஆவிக்குரிய ஞானத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் வேதத்தை படித்து 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 அந்த ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறவர்களுக்கு அவரே உள்ளிருந்து அந்த வரங்களை செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த வேதத்தில் இருக்கிற ஞானத்திற்காக பல ஸ்காலர்கிட்ட எல்லாம் போய் படிக்கிறாங்க. பல வேத பண்டிதர்கள்ட்ட 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் உலகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு போனு எதுவும் இல்லாம வேத பண்டிதர்கள் காலில் உட்கார்ந்து அவங்க மாட்டுக்கு அவங்க பேச 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 அந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்து படித்து எழுதி. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு தேவ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனுஷன் ஒருத்தனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம் இருக்குமே, ஆனால் உலகத்தில் சிறந்தவன் யார் என்றால் ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டவன். உலக பிரகாரமான ஞானத்தை அல்ல, ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. அவன்கிட்ட எந்த உபதேசமோ எந்த கள்ள உபதேசமோ அவனை தொட முடியாது. நான் சொல்றது புரியுதா? எந்த கள்ள உபதேசமோ அவன்கிட்ட போகாது. காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் எது ஆவிக்குரிய சத்தியம் என்பது நன்றாய் அறிந்திருப்பான். நான் சொல்றது புரியுதா? இது ஒரு பெரிய டீப்பான பிரசங்கங்க. அது அவனை எந்த விதமான கள்ள உபதேசங்களும் அவனை தொட முடியாது. காரணம், உள்ள இருக்கிறது அவனுடைய புரோஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட ஞானத்தை போதிக்கும் வரம். உள்ள இருக்கிறது ஞானத்தை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் சத்தியத்துக்கு விரோதமாய் எத்தனை கதைகளை சொன்னாலும் அது அவனுடைய இருதயத்தை தொலைக்காது. அது ஆண்டவரை விடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஞானம் படிப்பறிவு இல்லையே, நீ படிச்சது இல்லையே, அதெல்லாம் படிப்புல வர்றதில்ல. கர்த்தர் கொடுப்பதுதான் இந்த விசேஷித்த வரங்கள். ஹல்லேலூயா. ரெண்டு என்ன வரும்? அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் என்ன பண்ண முடியல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உள்ள நின்று பேசுறவங்களாம் யார் யாரு? சாதாரண ஆளுன்னு நினைச்சிங்களா? 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். சரி, நீங்க அதை கோடிட்டு காட்டுறதுனால சொல்றேன்,
வாசிங்க 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, யாரு யாருகிட்ட சேவான் பேசுறான்? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் கூடி நிற்கும் போது அவனுக்குள்ளார இருக்கிற ஞானத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற ஞானத்தின் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு நேரம் இல்லை, சீக்கிரமா போலாம். அறிவை உணர்த்தும் வசனம், அதே காரியம்தான், ஆவிக்குரிய அறிவு. ஹல்லேலூயா. கூடுமானால் பின்னாட்கள்ல இத தனித்தனியாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய அறிவு. இதை நாம் அதிகமாய் இதே காரியங்கள்ல நாம தியானிக்க முடியும். அதுவும் குறிப்பாய் அன்னைக்கு சீசர்கள் கூடியிருந்த போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதை கண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனம் மட்டும் இருக்கு பாருங்களேன், வாசிக்கலாம். ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இவர்கள் பேசுகிற யாவரும் இவர்கள் யாரு? கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே பேச கேட்கிறோமே, போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பா நம்ம ஜென்ம பாஷைய பேசுறாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வரங்கள், அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே அவர்கள் பற்பல பாஷைகளை என்ன பண்ணாங்க? பேச ஆரம்பித்தார்கள். இப்ப இந்த அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இதுதான் நம்ம தியானிக்க போற, இந்த எல்லா வரங்களையும் குறித்து தியானிக்க போற காரியம். அப்ப இங்கு அவர்கள் பார்க்கும்போது சொல்றாங்க, இவங்க எல்லாரும் யாரு? கலிலேயர்கள், அறிவில்லாதவர்கள். அறிவில்லையே, நம்ம ஜென்ம பாஷையை படிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தை கலிலேயர்கள் ஏன் சொல்லியிருக்காங்க? ஏன் கலிலேயர்னு சொல்லியிருக்கல? எருசலேமுக்காரங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர்கள் மற்ற பட்டணங்களை பெயர்களை என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஏன் கலிலேயர்னு சொல்லியிருக்காரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு கலிலேயர்னு சொல்லப்பட்டது, இங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் மீன் தொழில் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. வெளி உலகத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா.
இதே எருசலேமா இருந்திருந்தா எருசலேம்ல அநேகர் வந்து போவார்கள், வியாபார ஸ்தலம், இதிலே அநேக மொழிகள் பேசப்படும். ஹல்லேலூயா. ஆனா இங்கே கலிலேயர்கள் எந்த மொழியும் பேச மாட்டார்கள். இவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழியை மாத்திரம்தான் பேசுவாங்க. இவர்கள் பல தேசங்களிலிருந்து வந்த அவர்களுடைய அதுல ரொம்ப வார்த்தை ஜென்ம பாஷை. அப்படின்னா தாய் பாஷை. நம்ம தமிழ்ல கூட இப்பெல்லாம் நிறைய என்ன ஆகிட்டே வருது. ஆமா தானே? அதெல்லாம் அப்படியே மாறி 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 இப்ப ஷார்ட்டா எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் சுருக்கி சுருக்கி எல்லாம் எல்லாம் வந்துட்டே வருது. ஆனால் ஜென்ம பாஷைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமாவா இல்லையா? மூல பாஷைகள். ஹல்லேலூயா. இவர்கள் பேசுகிற இன்றைய நடைமுறை பேச்சை பேசவில்லை, அவர்களுடைய தாய் மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த அறிவை பார்த்தவர்கள் ஸ்டன்னாய் நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய அறிவை தர வேண்டும்? ஞானத்தை குறித்து பார்த்தோம். ஏன் ஆண்டவர் ஆவிக்குரிய அறிவை தரணும்? நான் சொல்றது சின்ன காரியம் தான். ஒரு 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 மொழியை மட்டும்தான் பேசுறேன். அதை விட்டுவோம். அதை விட பெருசு பேசுகிற இந்த பேதுரு, அவன் என்ன பேசுகிறான் என்பதை வீட்டில் போய் தயவு செஞ்சு சொல்றேன். இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அவன் பயங்கரமான காரியங்களை குறித்து பேசுகிறான். அவன் வேதத்தினுடைய மகத்துவமான பொக்கிஷங்களின் அறிவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லை. 17வது வசனம் யோவேலுடைய தீர்க்க தரிசனம். சரியா? எதை பத்தி பேசுற? அப்படி யோவேலுடைய தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றாரு. அடுத்து பாருங்க, 33, 34 அதெல்லாம் வாசிங்கன்னா தாவீதினுடைய வசனத்தை கோடிட்டு காட்டுறாரு. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? எதை பத்தி பேசுறாருங்க? தாவீதினுடைய வசனத்தை என்ன பண்றாரு? கோடிட்டு காட்டுறாரு. சரி, எங்க சர்ச்சில் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 29வது வசனத்துல, சகோதரரே, கோத்திர தலைவர் ஆகிய தாவீதை குறித்து நான் உங்களுடன் தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரப்பா இவங்க? கலிலேயர்களாச்சே. ஹல்லேலூயா. படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே. இவர்கள் அநேக கோத்திரங்களை குறித்தான விளக்கங்களை ஒரு பெரிய ஸ்காலர் சொல்றாரு. அவர் தாவீதினுடைய வம்ச வரலாறுகளை ஆபிரகாம் காலத்திலிருந்து அவர் பேசின வம்ச வரலாறுகள் அவர்களை அசைத்ததாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை, அதன் குறித்தான அறிவை குறித்து அவன் பேசுகிறதை கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் என்ன பண்ணுச்சுன்றத அந்த அதிகாரம் நமக்கு காட்டும். என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த வசனங்களை வாசிச்சுட்டே வரும்போது 37வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. எதை கேட்டார்கள்? எதை கேட்டாங்க? அவர்கள் 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 கேட்டதெல்லாம் என்னென்ன? அப்படியே சின்னதா நான் சொன்னதெல்லாம் பாருங்க. அவர்கள் பற்பல ஜென்ம வாசிகளை பேசினதை கேட்டார்கள். ஆமாவா? ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் கூடி வந்தாங்க. கூடி வந்ததும் தாவீதினுடைய முறைமைகளை குறித்து, தாவீது சொன்னதை குறித்து, அடுத்து இதெல்லாம் பேசுகிறான். 3வது இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மோசேயினுடைய பிதாக்களுக்கு சொன்னதை குறித்து பேசுகிறான்.
யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை குறித்து பேசுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் நிறைய பேசுறோம். அறிவு சார்ந்த நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆனா நம்ம என்ன பேசினாலும் 37வது வசனத்தை பார்க்க முடியலையே. ஹலோ, நம்மளும் பேசுறோம் தானே? நானும் மோசேயின் நியாயப்பிரமாணங்களை பற்றி பேசுகிறேன், தாவீதை குறித்து பேசுகிறேன், யோவேல் தீர்க்கதரிசி குறித்து பேசுகிறேன். ஆனா என் ஜனம் குத்தப்படவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? நமக்கிட்ட எது இல்லை. என் பிரசங்கம் ஹிஸ்டரியாக இல்லை, என் பிரசங்கம் வரலாறை போதிக்கவில்லை. என் வசனம் இதயத்தை குத்த வைக்கும். நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பிரதர். இது இந்த கடைசி கால சபைக்கு இது ரொம்ப முக்கியம். ஞானத்தை குறித்து பார்க்கணும். கடைசி காலங்களில் நடக்கிற காரியங்களை குறித்து பேசப்பட வேண்டும். ஞானம் வெளிப்பட வேண்டும். ஆவிக்குரிய அறிவு வெளிப்பட வேண்டும். அறிவு வெளிப்பட்டதுன்னு எப்படி தெரியும்? இவங்கள்ட்ட ஞானம் வெளிப்பட்டதுன்னு, சேவான கிட்ட இருந்து ஞானம் வெளிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு கிட்ட இருந்து அறிவு வெளிப்பட்டதுனால இருதயம் குத்தப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை உணர்த்து வசனம் பேசும்போது அங்க என்ன ப்ராசஸ் நடக்கும்? குத்தப்படணுமா? குத்தப்படணும். மனமாற்றோன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாற்றுகிற கூட்டம் இருக்கிறதுனாலதான் நான் அது பேசல. நான் மனமாறிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் சரியாயிட்டேன், இனிமேட்டு தப்பு செய்ய மாட்டேன் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இருதயம் குத்தப்படும் போது, இதான் தாவீது எழுதும் போது எழுதுறாரு, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை பார்க்கிறார். இந்த உணர்வை உண்டு பண்ணுகிற ஆவிக்குரிய அறிவை கர்த்தர் நம்ம சபைக்கும் நமக்கும் கர்த்தர் தருவாராக. பேசப்படுவது இருதயம் குத்தப்படணும். அந்த ப்ராசஸ் வேற. ஹல்லேலூயா. அது ப்ராசஸே வேற. பாருங்க, வாசிங்க அந்த 37வது வசனத்தை வாசிங்க. போதும். இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்யணும்னு சொல்லும். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு கேட்கும். ஆனா இருதயம் குத்தப்படாத ஆட்கள் நான் இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு தான் சொன்னோம். ஹலோ, வார்த்தை புரியுதா? நான் இனிமேட்டு செய்ய மாட்டேன். ஆனா இருதயம் குத்தப்பட்ட ஆட்கள், ஆண்டவரே இனி நான் என்ன செய்யணும்னு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அந்த ப்ராசஸுக்குள்ளார இந்த கடைசி கால சபை மாறணும். அப்ப பாஸ்டர், சபையிலே இந்த வசனம் வெளிப்படவில்லையா அப்படின்னு கேட்டா வெளிப்படுகிறது. இன்னைக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ரொம்ப அடைச்சு வச்சிருக்கான். கடினமான காலகட்டம். இததான் கேட்கக்கூடாத வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்ச காலம்.
வருங்க, பேசப்படுது, ஆனா உள்ள என்ன பண்ணல, கேட்கப்படல. எவ்வளவோ பேசு, கேட்காது. இது எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? இது செவிட்டு விரியன் என்று சொல்லுகிறார். ஹலோ, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சபையில வெளிப்படணும் பிரதர். சும்மா ஏதோ கேட்டோம் போனோன்னு இருக்க கூடாது. இதெல்லாம் கடைசி கால சபையில அது வெளிப்படணும். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் மாற்றணும், அப்படி செய்யணும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியோட கேளுங்க, அந்த வாஞ்சியோட விருப்பத்தோட கேளுங்க, கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்து பேதுரு அவர்களை நோக்கி இப்பதான் அவர் சொல்றாரு, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். போதும். இங்க பாஸ் பண்ணி வந்துட்டு வேண்டிய முக்கியமான இடம். நான் என்ன செய்யணும்னு கேட்டதும் ஃபர்ஸ்ட் பிரசங்கம், ஃபர்ஸ்ட் வார்த்தை மனம் திரும்பணும்ட்டார். மனம் திரும்பணுமா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, மனம் திரும்பி கிறிஸ்து இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அடுத்து மூணாவது ப்ராசஸ் இருக்கு, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கூட்டம் மனம் திரும்பல, ஆனா அதுக்குள்ளார என்ன பண்ணி விட்டோம், உள்ள முக்கி எழுப்பி பாசம் மறைக்கலாம், ஊழியர்களை மறைச்சி உங்க பிள்ளைகளை ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம கட்டாயத்தின் பேர்ல ஞானஸ்நானம் எடுக்க வைக்காதீங்க. நான் சொல்றது புரியுதா? திரும்ப சொல்றேன். உங்க பிள்ளை எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நல்லா தெரியும். ஞானஸ்நானம் எடுத்துட்டா என் பிள்ளை சரியாயிடும் நினைச்சிடாதீங்க. ஹலோ, ரொம்ப கொடூரத்தில் இருக்கிறோம். சீரியஸா சொல்றேன், ரொம்ப கொடூரத்தில் இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டா என் பிள்ளை சரியாயிடும். நெவர். மனம் திரும்பாமல் எந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தாலும் அது கர்த்தருக்காக நிற்காது. மனம் திரும்பணும், அந்த ப்ராசஸ் சரியாக்கணும், கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல உள்ள இப்ப இன்னைக்கு நிறைய நடிக்குது. நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு, மனம் திரும்பின மாதிரி நடிச்சுட்டு சபையையும் குடும்பத்தையும் ஏமாத்தலாம். ஆனா என் தகப்பனை ஏமாற்ற முடியாது. சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு நிறைய போலி டூப்ளிகேட் வந்துருச்சு. அது சபைக்குள்ளாரே வந்துருச்சு. பாஸ்டரை ஏமாற்றிட்டு போயிடலாம், ஊழியர்களை ஏமாற்றிட்டு போயிடலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்களை நீங்க என்ன வேணா ஏமாற்றுங்க, ஆனா என் ஆண்டவரை ஒரு பொட்டு கூட ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவே முடியாது. அது உண்மைங்க. இது மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார், ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்ப சொல்றாரு, வாக்குத்தத்தமானது அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? யோவேல்ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வாக்குத்தத்தத்தை அங்க கோடிட்டு காட்டுறார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கீழே வாங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறி
சந்ததியை விட்டு விலகி இப்ப அவர் அநேக வார்த்தையினால சாட்சி சொன்னதோட முடிக்கல. அடுத்து சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உன்னை என்ன பண்ணு, ரட்சித்துக் கொள்ளு புத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லல, புத்தி தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும். நான் சொல்றது புரியுதா? உண்மையான மனம் திரும்புதல் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு சின்ன வசனத்தை சொல்லிட்டு போறேன். நேரம் பாருங்க, 2க்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இயேசுவே ஸ்தோத்திரம். பொறுமையாவே சொல்லுங்களா? சரி, ரைட். எனக்கு இன்னைக்கே முடிச்சிட்டு எனக்கு இந்த வாரத்தோட எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்களா போதும். ஒரு வாரம் உட்காந்து உங்கள் பிரசங்க அம்மா வெதிவி பிரசங்கத்தை கேட்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாகிடுமேன்னு பார்த்தேன். கத்த நல்லவர். சரி, ஆனால் உங்களுக்கு புரியபடி சொல்லித்தரேன். தாவீது சொல்கிறார், என்னை மட்டாய் தண்டிங்க. யார் சொல்றா? தாவீது யாரு? யாருடைய இதயத்துக்கு? மனுஷனுடைய இதயத்துக்கு இல்ல, கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்றான், என்ன தேவா கொட்டட்டும், எத்தனை முறை கொட்டினாலும் நான் ஏத்துக்குவேன்றான். அதான் மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையாய் மனம் திரும்பிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்னை எத்தனை முறை கொட்டினாலும் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லும். ஹல்லேலூயா. இவனுடைய பிரசங்கம் பாருங்க, எவ்வளவு பயங்கரமான பிரசங்கம் பாருங்க. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு ரட்சித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 41வது வசனம். அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் போதும். முக்கியம் இங்கதானே முக்கியமான விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு ஓடுற மாதிரி இருக்குல்ல. முக்கியமான விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குல்ல. அவருடைய வார்த்தையை யாருங்க இவங்களா? ஹலோ, நீங்களும் நான் நினைக்கிற சாதாரண ஆட்கள் அல்ல. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட். எருசலேமுக்கு வந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, பெரிய கூட்டம். அந்த கூட்டம் சொல்லுறாங்க, சொல்லப்பட்ட சத்தியம் என்னன்னா, உன் பாவத்தை மறிக்க செய்து மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு, நீ ஞானஸ்நானம் பெறு, பரிசுத்த ஆவியோடு பெற்றுக்கொள்ளு என்று பேசப்படுகிற வார்த்தைய துக்கத்தோட ஏத்துக்கலுங்க, சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய நேரம் சபைக்குள்ளார ஆவிக்குரிய வரங்கள் செயல்படாம போவது காரணம் என்ன தெரியுமா? பேசப்படுகிற வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாத போது உள்ள இருக்கிற ஆவின் வரங்கள், அது மாம்சம் தானே, அது மாம்சம் தானே. நம்ம மாம்சம் என்ன சொல்லும்? நாம பேசினா மட்டும், நம்ம சொன்னா மட்டும். ஹல்லேலூயா. அப்படி அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. நான் சொல்றது புரியுதா? வேதனையோடு சொல்றேன்யா, இன்னைக்கு சபைக்குள்ளார ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்தும் வசனமும் நமக்கும் சபைக்கும் தேவை. ஹல்லேலூயா. நாம போய் நின்று பிரசங்கம் பண்ணா நானும் கேட்பேன், நானும் அப்படியே நொந்து போற அளவுக்கு கேட்பேன், என்ன பிரசங்கம் பண்ற? உன் பிரசங்க செயல்படுதா? குத்தப்படுதா?
மனம் திரும்புதல் உண்டாயிருக்கா? சிலதெல்லாம் என் காதார கேட்கும் போது, சில பிள்ளைகள் சில பேர் தவறு செய்கிறார்னு கேட்கும்போது, நான் அவங்கள சொல்றதுக்கு முன்னாடி என் மனசு எனக்கு உடைக்குது. என்ன பேசுற நீ என்ன பேசுற? நீ பேசுறது அவங்க இருதயத்தை என்ன பண்ணல? குத்தப்படலையே. குத்தப்படுற மாதிரி நீ பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அழும்போது, சில நேரம் ஆவியானவர் என்னோட இடைப்படுகிற காரியம், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. ஒரே வார்த்தை தான் என் அழுகை அப்படியே நிறுத்தும். ஒரே வார்த்தை, இதுதான் கொடிய காலமா? பேசப்படுதே சத்தியம். அப்ப நான் பேசலையான்னு சொல்லி நான் கதறும் போது என்னுடைய பிரசங்கங்களை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். நான் அந்த பிரசங்கங்களை திருப்பி பார்க்கிறேன். நான் தான் நோட்ல எழுதி வச்சிருப்பேன்ல, ஃபுல்லா எழுதுறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் தான். அப்ப நான் திருப்பி பார்க்கும்போது அந்த வசனங்களுக்கும் நான் பேசுனதுக்கு எனக்கு நினைவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பேசுன. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணல? உள்ள குத்தப்படாத அளவுக்கு கடினத்தின் காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடினத்தின் காலத்தில் கர்த்தர் நம்மளை இன்னும் பயன்படுத்தணும். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அந்த கடினத்தையும் உடைக்கக்கூடிய, நான் சொல்றது புரியுதா? அந்த கடினத்தையும் உடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய பட்டயத்தை கர்த்தர் கூர்மையாக்குவாராக. ஹல்லேலூயா. பழைய கூர்மையான ஆயுதத்தோடு அல்ல, நம்மளை கர்த்தர் புதிதாக்குவாராக. புதிதாக்குவாராக. பேசினாங்க இருதயம் குத்தப்படணும் பிரதர். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை அப்படி இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? உண்மைங்க, சீரியஸா சொல்றேன். சில மிஷினரிகளுடைய தியாகங்கள் புத்தகங்களை படிக்கும்போது நான் இப்படி ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, எங்களையும் இந்த நாட்களில் அப்படி மாற்றுவீராக. ஹல்லேலூயா. வெறுமனே ஸ்தேவானாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்பதல்ல, பேதுருவாய் மாற்றும் என்று வெறுமனே சொல்லி ஜெபிப்பதல்ல. எங்க பிரசங்கங்கள் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரை பெறும்போது, அதுல ஒரு காரியத்தை சொன்னேன், 5வது காரியம் நினைக்கிறேன். 5வது காரியம் தானா? ஆமா, 4வது காரியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது வேத வசனத்தை தைரியமாய் பேசக்கூடிய அந்த அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புவாராக. சில நேரம் நம்மளை யோசிக்கும். நான் யோசிக்கிறேன், இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான். மற்ற யாரையும் நான் குறை சொல்லலை, மற்ற யாரையும் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பேசினா ஒருவேளை அவங்க பாதிக்கப்படுவாங்களோ, அவங்க ஆண்டவரை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க சபையை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற யோசனைலாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் போது ஆதி சபை அதை யோசிக்கவே இல்லை. சபை விட்டு போயிடுவாங்களா, கர்த்தரை விட்டு போயிடுவாங்களா, நாம் பேசினா தப்பாயிடுமா, எதை பற்றி யோசிக்க. ஆவியானவர் என்ன சொன்னாரோ காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லி சபை பேசப்பட்டது. அப்படிப்பட்ட சபையாய் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. அப்படி நடக்கணும் பிரதர். அப்படி பேச 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 இருதயம் குத்தப்பட்டவர்களால் சபையில் நீங்கள்
ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். வெளிநாடுகளில், அமெரிக்கா தேசம், மற்ற நாடுகளில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது அநேக போதை செய்கிற, தொழில் செய்கிற இடங்களில் கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்பட்ட போது, இப்ப இல்ல, முன்னாடி சொல்றேன், 1980, 70, 90களில் அப்படிப்பட்ட கொடூரமான நாட்களில் பிரசங்கிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பிரசங்கங்களிலும் அர்ப்பணிக்கிற கூட்டம் நிறைய பேர் வந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அங்க ஒரு பெரிய க்ரூசைட் நடத்துவார்கள். தெரு பிரசங்கங்கள், பெரிய பெரிய கூடுகைகள் நடக்கும். கிட்டார் வாசிச்சு பாட்டு பாடி வசனத்தை போதிப்பார்கள். அந்த இடம் மிக மோசமான இடமா இருக்கும். அநேக போதை பழக்கங்களுக்கு அடிமையான இடங்களாக இருக்கும். ஆனால் பேசப்படும் பொழுது இருதயத்தை குத்தப்பட்டவர்களாய் நேர தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும்னு சொன்ன அந்த காட்சிகளை நான் பார்த்தபோது அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்த கடைசி காலத்தில் சபையிலே நடப்பதாக. விருப்பம் இருக்கா? பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நைட்டு பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு. அவன் அங்கிருந்து வெளியே தூரத்தில் நின்று சிரிச்சு பேசுகிறதை காண்பிக்கிறார்கள், கிண்டல் பண்ணி பேசுகிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்து அங்கு பேசப்படுகிறது. அவங்க இறுதியும் குத்தப்பட்டவர்களால் அழுதுகிட்டே நாடி வந்து அவங்க சொன்ன வார்த்தை, ஃபர்கிவ், எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு நேராய் நம்ம சபையை கர்த்தர் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. பிரசங்கம் நடக்கும்போது ஆவியானவருடைய இருதயம் குத்தப்பட்டவர்களாக, ஆண்டவமார்களே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் சொல்லுகிற காலகட்டத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்ம சபையை, உங்கள் மனதை மறுரூபம் ஆக்குவாராக. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? ஜீசஸ் சொல்லி கேட்க போறோம். ஆதி நிலைமைக்கு நேராய் எங்களை மாற்றம் ஆண்டவரே. ஆதி நிலைமைக்குள்ளாக இந்த சபையை மாற்றம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். சீரியஸா சொல்றேன். கர்த்தர் இந்த நாட்களில் அவர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதை நிமித்தம் தான். கர்த்தர் இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், கர்த்தர் நம்மேல் வைத்த பாசத்தை நிமித்தம் தான் என் சபை இப்படி மாறணும்னு சொல்லி, அவருடைய தாகத்தை நிமித்தம் தான் இந்த வருடத்துல 2026 இந்த வேத பகுதிக்கு நேராய் கர்த்தர் திருப்புகிறார். நான் சொல்றது புரியுதா? ஏதோ கர்த்தர் நம்முடைய சபையை ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக இந்த மாளிகையை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேருக்கு அது புரியுதோ இல்லையோ, ஆனா நான் அதை உணர்ந்து கொள்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வாராக.
ஆண்டவரே நீ சொல்லுகிறத நான் செய்யறேன்னு சொல்றவங்க மாத்திரம், வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நீர் என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த கடைசி நாட்களில் நான் ஆயத்தம்னு சொல்றவங்க மாத்திரம் பரிசுத்தாவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் ஆயத்தாண்டுகிறேன். அந்த கடைசி காலத்தில் மறுரூப மலர்ச்சியில நானும் செயல்பட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், அந்த சேனையில நானும் நிற்க தயாரா நிற்கிறேன்னு சொல்றவங்க, அந்த யுத்த களத்துல நானும் போக தயார்னு சொல்றவங்க, அந்த கடைசி காலத்தின் போர் படையில நானும் நிற்க ஆயத்தம்னு சொல்றவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மட்டும் பார்த்து பரிசுத்தாவியானவரே 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 எங்களை தைரியப்படுத்துங்கப்பா, எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஞானத்தை போதிக்கும் வசனத்தை நாங்கள் பேச எங்களை தைரியப்படுத்துவீராக. அறிவை உணர்த்தும் வசனத்தை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சத்தத்தினால் இடை கட்டுவீராக. Glory to God, glory to God, glory to God, glory to God. நீரே ஆளுகை செய்யும். உங்களுடைய கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முழுமையாய் உருவாக்கும். உமக்கு பிரியமானபடி எங்களை உருவாக்கி அருளுவீராக. பரிசுத்தாவியானவர் நீரே ஆளுகை செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையில் 30, 60, 100 பலன் தரட்டும். கிரியை நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் சும்மாவே கர்த்தரை உடலுமே பரிசுத்த நாமத்தை நான் சும்மாவே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.